பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, 1 சாமுவேல் 16:7 பின்பகுதி. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இன்னைக்கு எல்லாருமே முகத்தை தான் பார்க்கிறார்கள், வெளிப்புற தோற்றத்தை தான் பார்க்கின்றார்கள், அழகைத்தான் பார்க்கின்றார்கள், வஸ்திரத்தை தான் பார்க்கின்றார்கள், எவ்வளவு நகை தான் போட்டிருக்கிறார் அதை தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்லவே அல்ல. இதயம் எவ்வளவு அழகானதாக இருக்கிறது, எவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கின்றது, அவருடைய உள்ளம் எப்படியாக பிறருக்காக துடிக்கின்றது, எப்படியாக ஆண்டவரை தேடுகின்றது, எப்படியாக அது பரிசுத்தமுள்ளதாக இருக்கின்றது என்று ஆண்டவர் உள்ள அழகையே காண்கின்றவராக இருக்கின்றார். அன்பு தம்பி தங்கச்சி, வெளிப்புற தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போகாதே. வெளிப்புறத்தில் அழகாக இருக்கிறபடினாலே உள்ளே அழகாக இருக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. அதைத்தான் இங்கே ஆண்டவர் சாமுவேல் எனப்பட்ட மகத்துவமான தேவனுடைய தீர்க்கதரிசி தவறிய பொழுது, இடறி விழுந்த பொழுது கற்றுக் கொடுத்த பாடம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். அன்பு ஐயா, அம்மா, உள்ளத்தில் அழகாயிருப்பவர்களை கர்த்தர் தேடுகிறார். நம்முடைய உள்ளம் அழகாயிருக்கட்டும். நம்முடைய உள்ளம் பிறரை கெடுக்க வேண்டுங்கிற எண்ணத்துக்கு ஒரு நாளும் அது இடம் கொடுக்க வேண்டாம். பிறரை கேவலமாய் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய வாயில வேண்டாம். எப்பொழுதும் எல்லாவற்றையும் நாம் எளிதாக எடுத்துக்கொள்வோம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலிருந்து உள்புற அழகு, இதயத்தின் அழகுதான் முக்கியம் என்பதை வாழ்வில் மறக்கவே மறக்காதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெரியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று நான் வாழ்த்துகிறேன். விருத்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய ஊழியமானது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊர்களிலே சிறப்பு விடுதலையின் கூட்டங்களை நடத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள்.
கர்த்தர் சித்தமானால் இந்த சனிக்கிழமை நாகர்கோவில் ஜனங்களே உங்களை தேடி நான் வருகிறேன். காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் இருக்கிற இந்த WCC காலேஜ் விஜயதா மண்டபம் அதுக்கு மேற்கு பகுதியிலே இருக்கிறது OMC ஹால். அங்கே வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். எத்தனையோ ஜனங்கள் அங்கே வந்து விடுதலை அடைந்து சென்றிருக்கிறார்கள். நீங்களும் கூட தாராளமாய் வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாய் தரும் விடுதலையை பெற்று செல்லலாம். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் யாவருக்கும் அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன். அங்கே ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக ஜெபம் முடிந்த பிறகு விருந்தும் கூட பரிமாறப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் அறிவித்துக் கொள்கிறேன். நமது ஊழியத்தின் சார்பாய் கெட்டப்பட்டு நடத்தப்பட்டு வரும் அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர்களும் அநேக முதியவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் தினந்தோறும் அங்கே ஆணுடைய சித்தத்தின்படி அங்கே இருப்பவர்களுக்காக சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகின்றன. நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் குருவானவர்கள் வந்து அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அதனால் நீங்களும் ஏவப்பட்டால் தாராளமாய் வந்து சேரலாம். சேரதுக்கு சரியான நேரம் என்று நான் நினைக்கின்றேன். அதை போலவே பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் நிறைய குடும்பத்தினர் திருமணத்துக்கு காத்திருக்கின்றனர். சில குடும்பங்களிலே திருமணமாகி கொஞ்ச நாட்களிலேயே பிரச்சனைகள் ஏற்பட்டு சட்டப்பூர்வமாக இப்பொழுது பிரிந்து விட்டனர். அவர்களுக்காக நான் நல்ல முயற்சிகளை எடுத்து வருகிறோம். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமை மகள் இருக்கிறாங்க. 27 வயதாகிறது. ஆர்கிடெக்ட் முடித்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க. அவர்களைப் போலவே படித்து வேலை பார்க்கிற நல்ல ஜெபிக்கிற ஒரு மணமகன் தேவை. இரண்டாவதாக அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்திலே அருமை மகன், அவர்களுக்கு 37 வயதாகிறது. அந்த குடும்பத்தார் நல்ல குடும்பத்தார் பல வருடமாக நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறாங்க. இந்த தம்பி ஒரு மேனேஜர் பதவியில் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல மணமகள் தேவை. மூன்றாவதாக திருச்சியில் இருக்கிறாங்க. திருச்சி சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. அவங்க குடும்பத்தில் மூத்த மகன், அவருக்கு இப்பொழுது 30 வயதாகிறது. நல்ல குடும்பம். அவர் குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல மணமகள் தேவை. இறுதியாக பொள்ளாச்சியில் இருக்கிற மகள் 27 வயதாகிறது. இளம் விதவை, அழகான பிள்ளை, MBA படிச்சிருக்காங்க. அவர்களுக்கு ஏற்ற நல்ல ஜெபிக்கிற குழந்தையோடு ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் படைத்த ஒரு மணமகன் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 1 சாமுவேல் 16:14 முதல். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். அப்பொழுது கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உண்மை கலங்க பண்ணுகிறது. கத்தீர்களா, இங்கே ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல தவறுகளை செய்தபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு நீங்கி விட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அது நமக்கு மிகவும் அதிக வருத்தத்தையும் வேதனையும் நமக்கு ஏற்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் இருந்தால் கடைசி வரைக்கும் இருப்பார் என்றால் அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவிகள் என்று நாம் பார்க்கிறோம். இருப்பினும் கூட இந்த இடத்துல நான் காண்கிற மனிதன், அவர் ஆண்டவருக்கு தொடர்ந்து துக்கப்படுத்தினபடியினாலும், துணிகரமான பாவங்களை செய்தபடியினாலும், அற்பமான காரியங்கள் மீது கண் வைத்தபடியினாலும், ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை மிக சாதாரணமாக எண்ணினபடினாலும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடியினாலும், தன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த ஆண்டவருக்கு நன்றியோடு காணப்பட வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் அவரை விட்டு சுத்தமாக போயிடுச்சு. அப்படி எண்ணமே இல்லை. அதனால தான் அவர் வழி இல்லாமல் அந்த ஆவியானவர் அவரை விட்டு துக்கமாக கடந்து போய்விட்டார். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஆவி, பொல்லாத ஆவி அவரை பிடித்து கொண்டது என்று நாம் காண்கின்றோம். இந்த சவுலுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒருவேளை அது எச்சரிப்பாகவும் இருக்கிறது. என்னென்றால் இன்றைக்கு நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க, நிறைய பேர் ஆவியை பெற்றுக்கொள்கிறாங்க, நிறைய பேர் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கிற பொழுது, அவனுடைய கட்டளைகளை அற்பமாய் நினைக்கிற பொழுது, ஆண்டுடைய பிள்ளைகள் மீது பொறாமை கொள்ளுகிற பொழுது, இல்லை என்றால் ஆண்டவருக்கு முக்கியத்துவமே கிடையாது என்றால் ஆண்டவர் அவளை விட்டு விலகி விடுகிறார் என்று நாம் காண்கிறோம். ஆண்டவர் பார்த்து பார்த்து பொறுமையாக இருப்பார். அது பிறகு ஒரு கட்டத்தில் விலகி விடுவார். ஆவியானவரும் நீங்கி விடுவார். அபிஷேகமும் நம்மை விட்டு எடுபட்டு போய்விடும். எனவே அபிஷேகம் பெற்றிருப்பவர்களெல்லாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். இயேசுவை நேசிக்கிற நாம், அவருடைய ஆவியை பெற்றுக்கிற நாம், அவருக்கு முக்கியத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும். எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே அவரை நாம் முதலிடத்தில் வைத்து பார்த்தால்தான் நாம் ஆபத்துகளிலிருந்து தப்ப முடியும். எத்தனையோ பேர்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டிருக்கிறேன்.
அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து அபிஷேகத்தை பெற்றிருந்தாங்க, ஒரு காலத்தில் ஊழியத்தில் முன்பாக இருந்தாங்க. பிற்பாடு பல காரணங்களினாலே அவங்களால அந்த அபிஷேகத்தில் நிலைத்திருக்க முடியல. வீழ்ச்சியை சந்தித்தாங்க. வீழ்ச்சியை சந்தித்த பிறகு அவங்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவருடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிக மோசமாக இருந்தது. சாத்தான் அவர்களை ஆட்கொண்ட பிறகு அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்து இறுதியிலே அவர்களுடைய ஓட்டத்தை அவர்கள் பாதி வழியிலே முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. நான் யோசித்து பார்ப்பேன், எவ்வளோ பெரிய பரிசுத்தவன்களாக இருந்தாங்க, எவ்வளோ பெரிய நீதிமான்களாக இருந்தாங்க, ஊழியத்தில் எவ்வளோ பிரகாசித்தாங்க, கடைசியில் அவங்க வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போச்சே என்று நான் கவலைப்பட்டது உண்டு. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது எளிதானது தம்பி, ஆனால் அதை விட அது இழந்து போவது மிகவும் எளிதானது என்பதை நான் கவனமாக மனதில் வைத்துக்கொள்ளணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறது ரொம்ப வாஞ்சு, ஆனால் அதை விட முக்கியமானது பெற்ற அபிஷேகத்தை நாம் இழந்து விடக்கூடாது. அப்படித்தானே? இது அபிஷேகத்தை இழந்து போனவங்க லிஸ்ட்டு பைபிளில் எத்தனையோ இருக்குது. நாமும் அந்த லிஸ்ட்டில் வந்துடக்கூடாது. பெற்ற அபிஷேகத்தை எப்பொழுதுமே நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அங்கே பாருங்கள், கூட இருக்கிற ஊழியக்காரங்க வேலைக்காரங்க சொல்கிறாங்க, இப்படி கத்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவியுமே அலக்கழிக்குதே. எல்லாருக்கும் அது தெரிய வருது, கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிய வருது, ராஜாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. அவங்களாம் என்ன நினச்சிருப்பாங்க, என்ன ராஜாவுக்கு இப்படி பேய் பிடிச்சிருக்கு, எவ்வளோ அற்பமாக நினச்சிருப்பாங்க. அது அவங்கள்ட்ட பேச வேற செய்கிறாங்க. அப்படி அந்த வீழ்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிய வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைபவர்கள், இல்லைன்னா ஊழியத்தில் வீழ்ச்சி அடைபவர்கள், இல்லைன்னா அந்த வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிய வரும். அது ஆரோக்கியமானது அல்லவே அல்ல. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஒரு நல்ல உறவு இருக்கணும், நம்ம ஜெபிக்கணும், போயிட்டே இருக்கணும். இதில் இன்னொருத்தர் வந்து பார்க்குறதுக்கு பேசுகிறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு சுரமண்டலத்தை வாசிக்கிற ஒருத்தனை கொண்டு வரணும், கொண்டு வந்து உமக்கு வாஸ்தா அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. இப்போ அபிஷேகம் பெற்றவனுக்கு ஒரு சாதாரண வேலைக்காரன் வந்து ஆலோசனை கொடுக்கணுமா? அஃப்கோர்ஸ் இது நல்ல ஆலோசனைங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் எதற்கு இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலைமையெல்லாம் வர வேண்டும் என்பது தான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கும் பொழுது இப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்கும். ஆண்டவர் நம்மை விட்டு போய்விட்டால் நாயும் நரியும் நமக்கு ஆலோசனை கொடுக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலைகள் வந்துவிடும். அப்படிப்பட்ட நிலைமைகளை நம்ம போக வேண்டாம். நம்ம கர்த்தரோடு இருக்கும் பொழுது நம்ம ஒரு யானை, நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கோம் அப்படின்னா, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கார், நம்ம ஒரு யானை, எல்லாரும் நம்மளை கண்டு பயந்து ஓடுவாங்க. ஆனால் நாம் ஆண்டவரை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, அபிஷேகத்தை இழந்துட்டோம்னா ஒரு எலி, யாருனாலும் கழுத்துக்கு வீசுவாங்க, யாருனாலும் சரி ஓடுறா அப்படிம்பாங்க, யாருனாலும் நமக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய ஒரு பரிதாப நிலைமை வந்துவிடும். எனவே நாம் கவனமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைக்கின்றார். நாம் என்றைக்கும் ராஜாவாக இருக்கணும். சவுல் ராஜாவாக இப்போ இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் சிறுமைப்பட ஆரம்பிச்சிட்டார், அவரை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு, பேய் பிடிச்சிருக்குன்னு யாரெல்லாமோ வந்து ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு பிரதான நிலைமை. அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு ஒரு காலம் வந்துவிடக்கூடாது. கடைசி வரைக்கும் நாம் அபிஷேகத்தில் நிறைய வேண்டும். கடைசி வரைக்கும் ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை நடத்த வேண்டும். நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்முடைய ஆண்டவர் மாற்ற வேண்டும். இதைத்தான் நான் வாஞ்சிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. என்ன ஆலோசனை பார்த்தீங்களா? சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்களுக்கு கட்டளையிடும். வாஸ்தவம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். ஒரு உருப்படியான ஒரு ஆலோசனை அவங்க சொல்கிறாங்க. சுரமண்டலத்தை வாசித்தால் அந்த பேய் வரும்போது உமக்கு அலக்களிக்கும் பொழுது அது கொஞ்சம் உமக்கு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வியாதி வந்துட்டுனாலே சொல்கிறாங்க, இந்த டாக்டர்கிட்ட போங்க, அந்த டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா வியாதி வரக்கூடாது, வந்தால் அதை சரி பண்ணணும்னா ஹாஸ்பிட்டல் போகணும். இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போங்க. இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குது, அதுக்கு மருந்து பார்த்தீங்களா? சுரமண்டலத்தை வாசித்தால், பாடினால், துதித்தால், ஆண்டவருடைய பிரசன்னத்தை இறக்கினால் அந்த ஆவி அப்படியே செயலிழந்து விட, இல்லைன்னா விலகி போயிடும். அப்போ தான் உமக்கு ரிலீஃப்னு சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. பிரித்துக்குரியவர்களே, சத்துருவை மேற்கொள்ள, பிசாசை மேற்கொள்ள பாடுவதும், மனப்பூர்வமாய் ஆண்டவரை பாடுவதும், ஆராதிப்பதும், அந்த கீத வாத்தியங்களை இசைப்பதும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை இறக்குவதும் மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வருகிறோம். அபிஷேகத்தை பெற்ற பிறகும் வாழ்நாள் பரிந்த தினந்தோறும் நம்ம ஆண்டவரை பாடுவோம், தினந்தோறும் ஆண்டவரை துதிப்போம், தினந்தோறும் ஆண்டவருக்கு நான் நேரத்தை கொடுப்போம், தினந்தோறும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை மறந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆர்ப்பரிப்போம். அப்பொழுது எந்த பொல்லாத ஆவி நம் பக்கத்தில் வர முடியாது, நம்மை தொட முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் அபிஷேகம் பெற்ற பிறகும் கூட கவலையாகவே இருக்கிறாங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பிறகும் எப்பொழுதும் அவங்க வேதனையோடவே இருக்கிறாங்க. எதிர்காலத்தை குறித்து நிச்சயமற்றவர்களாகவே இருக்கிறாங்க. யோபு இப்படியே சொல்கிறேன், நான் போகும் பாதையை அவர் அறிவார், அவ்வளோதான். அபிஷேகத்தை பெற்ற பிறகு நம்முடைய வாழ்க்கை எங்கே போகுதுங்கிறது நமக்கு தேவையில்லை, அவர் பார்த்துக்குவார்.
நம்ம போகிற பாதை அவர் அறிவார். எதற்கும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதற்கும் பயப்பட வேண்டுகிற அவசியம் இல்லை. நம்முடைய ஒரே ஒரு கவலை, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கணும், என்னுடைய அபிஷேகத்தை நான் இழந்துடக்கூடாது, நான் ஆண்டவரை துதிக்கணும். இது ஒன்று தான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டுமே அன்றி வேறு எந்த எண்ணமும் நமக்கு இருக்கக்கூடாது. இதைத்தான் இங்கே நான் காண்கிறோம். எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்க மறவாதிருங்கள். அந்த துதிக்கிற நேரத்தில் ஒரு சிறிய சந்தோஷம் வரும். அது வரைக்கும் ஆண்டவர் துதிங்க. ஜெபிக்க முடியல, சில நேரங்களில் ஜெபிக்க முடியாமல் போராட்டங்கள், பிரச்சனைகள், சோர்வுகள் அமிழ்த்தோம். அப்படியே அந்த சமாதானம் உள்ளத்தில் வருகிற வரைக்கும் நாம் போராடி ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் நான் வெற்றியுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வாழ முடியும். சில நேரங்களில் ஜெபிக்கவே சாத்தான் விட மாட்டான். பிரச்சனைகள் நெருக்கும். அந்த நேரத்திலும் போராடி ஜெபியுங்கள், போராடி ஆண்டவர் துதியுங்கள். ஒரு தெய்வீக சமாதானம் வரும். அப்பொழுது சாத்தான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான், வியாதி ஒன்றும் இல்லாமல் போயிடும், பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். என்னுடைய வாழ்க்கையில் நான் தொடர்ந்து 30 வருடமாக கிறிஸ்துவுக்குள்ளாக நிற்கவும் ஊழியஞ்சியும் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். எவ்வளோ கட்டங்களில் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து ஜெபிக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை அளவுக்கு வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஜெபித்து மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் தருவாராக என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். பாருங்கள், 17 சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்போது சவுல் ராஜா சொல்கிறார், யார் சுரமண்டலது நன்றாக வாசிப்பாங்களோ பாடுவாங்களோ தேடி என்கிட்ட கொண்டு வாருங்க. பெஸ்ட்டாக ஒரு ஆளை கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வாருங்க. ராஜாங்கிறதுனால அவர் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார். சும்மா ஒரு ஃபில்லப் பண்ணாதீங்க, கேப்பை ஃபில்லப் பண்ணாதீங்க. ராஜா கேட்டிருக்காரு, ஒரு ஆளை கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சும்மா சாதாரணமாக கொண்டு விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பெஸ்ட்டான ஆள் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறார். புளி பசித்தாலும் புல்லை தின்னாது. புளிக்கு பசிக்குன்னு சொல்லி புல்லை கொண்டு வச்சா சரி, ஏதோ சாப்பாடு தானே வேணும்னு சொல்லி புல்லை கொண்டு வச்சா புளி சாப்பிடுமா? சாப்பிடாது. இன்றைக்கி நிறைய பேர் இப்போ புல்லை திங்கிறாங்க. ஏதோ ஒரு ஆள் கிடைச்சா போதும், ஏதோ ஒன்று கிடைச்சா போதும். இல்லை, மிக சிறப்பானதான் நமக்கு வேண்டும். அதைத்தான் நீங்கள் பார்க்கிறீங்க. எனக்கு பெஸ்ட்டான ஆளை நீங்கள் தேடி கொண்டு வரணும். ராஜாவாக இருக்கிறார். பேய் ஒரு பக்கம் பிடிச்சிருந்தாலும் அவர் கட்டளை சரியாக்கி கொடுக்கிறார். ஆண்டவரும் மிக சிறப்பானவர்களை தேடுகிறார். ஒன்றுக்கும் உதவாதவர்களையும் மிக சிறப்பானவர்களாய் ஆண்டவர் மாற்றுகிறார். இங்கே ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது, மிக சிறப்பான ஒரு நபரை தேடி கொண்டு வர வேண்டும், பெஸ்ட்டாக கொண்டு வரணும். நிறைய பேர் ஆத்திரத்தில் அவசரத்தில் இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா போதும்னு சொல்லி போய் விழுந்து பிற்பாடு ஐயோன்னு சொல்லி கதறாங்க. எதுக்கு ஆத்திரம், எதுக்கு அவசரம்? நிதானமாக இருப்போம், தேடுவோம். மிகச்சிறப்பானதை ஆண்டவர் நம்ம கட்டளையிடுவார். அப்பொழுது அங்கே ஒருவன் சொல்கிறான் பாருங்கள், 18வது வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரன் ஒருவன் பிரதியுத்தரமாக, இது பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றார். பார்த்தீங்களா? அப்போது உடனே அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் அருமையான ஒரு ஷார்ப் மேன் நினைக்கிறேன், ஷூடு மேன், வேலைக்காரில் ஒருத்தர். அவர் சொல்கிறாரு, நான் பெத்லஹேமில் ஈசாயின்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய மகனை பார்த்துருக்கிறேன். அவர் சூப்பரான ஒரு ஆள், சின்ன பையன்தான், ஆனால் யுத்த வீரன், காரிய சமர்த்தன், அவன் பயங்கரமான விவேகி, அவன் பயங்கரமான ஆள்னு சொல்லி அவனை பற்றி, தாவீதை பற்றி பயங்கரமாக லிஸ்ட் பண்ணுறார், உயர்த்தி பேசுகிறார். பேசிட்டு கடைசியில் அவர் சொல்கிறார், கர்த்தர் அவனோடு கூட இருக்கவே இருக்கிறார்னு சொல்லி அவர் சொல்கிறார். இதை வாசித்த பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். முதலாய் தாவீதை குறித்து சொல்லப்படுகிற பொழுது எவ்வளவு சிறப்பானதாக சொல்லப்படுகிறது, எத்தனை குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கு. இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு குவாலிட்டியிலே நம்ம பெருமை பாராட்டிகிட்டு இருக்கோம். அவர் தாவீதுட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள். அது ரொம்ப நம்மை தொடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தாவீதை முன்னுதாரணமாய் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை அடிக்கடி நாம் வாசிக்க வேண்டும். ஒரு சவாலாக, வாலிபனே, ஒரு சவாலாக தாவீதுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவர் வாலிப காலத்தில் அவரை குறித்து இத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டது. இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நான் சிந்திக்க வேண்டும். நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிற பொழுது நம்முடைய அலங்காரமாக நமக்கு மிகவும் சிறப்பானதாக நிறைய காரியங்கள், நிறைய தகுதிகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தாவீது அதெல்லாம் சின்ன வயசுலேயே வளர்த்துருந்தார். ஒரு பக்கம் அப்பா ஏற்றுக்கலை, ஒரு பக்கம் அண்ணன்மாரெலாம் அற்பமாக நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவருடைய வளர்ச்சியை தடுக்கவில்லை, அவருடைய சிறப்பம்சங்களை கெடுக்க முடியவில்லை. அவர் நிறைய நல்ல குணங்களை உடையவராக, சிறப்பானவராக அவர் இருந்தார். அறிவும் இருந்தது, அதாவது புத்தி இருந்தது, பலனும் இருந்தது. இறுதியாக ஆண்டவரும் கூட இருந்தார். 3 காரியங்களை சுருக்கமாக சொல்கிறேன்.
அறிவும் இருந்தது, பலனும் இருந்தது, ஆண்டவரும் கூட இருந்தார். இது 3 தான் முக்கியம். வாலிப வயசில் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், எதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணால் அந்த 3 காரியங்களை கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும் அப்படி சொன்னோன்னே அங்கே சவுல் ராஜா உடனே கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே சவுல் ராஜா ஆள் அனுப்பினோடனே அவன் அப்பா அனுப்பி விட்றாரு. அனுப்பி விட்டாத சவுல் ராஜாவுக்கு தாவீதை மிகவும் பிடித்து விட்டது. என் கூடையே இருந்துக்க. அதே மாதிரி ராஜாவுக்கு பேய் பிடிக்கும் போதெல்லாம் தாவீது அந்த சுரமண்டத்தை வாசித்து பாடுறாரு. உடனே அந்த பேய் ஒன்றும் இல்லாமல் தோற்று போகுது. ஆராதனைக்கு முன்பதாக பேய் தோற்று போய்விட்டது. எவ்வளோ ஒரு நல்ல செய்தி பார்த்தீங்களா? சவுல் ராஜாவுக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அப்போது தாவீது மேலே அவருக்கு ரொம்ப ஒரு பாசம் வருது. நீ வெறுமையாக எனக்கு பேய் பிடிக்கிற நேரத்தில் மாத்திரம் இல்லை, ஆயுததாரியாக பாடிகார்டாக என் பக்கத்துலேயே நீ வா, எங்கே போனாலும் என் கூடவே வான்னு சொல்லி கூடவே வைத்து கொண்டாராம். பிரித்துக்குரியவர்களே, ஒரு வாலிபனுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வு ஏற்பட்டது. ராஜாவுக்கு பர்சனல் அட்டெண்டா இல்லைன்னா ஒரு ஆயுததாரியாக அவர் மாறுறார், பாடிகார்டாக மாறுறார், ராஜா கூடவே வச்சுக்கிறார். காரணம், அவரிடத்துல அத்தனை நல்ல காரியங்கள் இருந்தன. அதில் ஆற்றுக்கு மேலாக ஆண்டவரை துதிப்பவராக, ஆண்டவரை பாடி துதிப்பவராக அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, இதனாலே 1000 பேர் இருக்கலாம், 10,000 பேர் இருக்கலாம். ஆனால் நாம் ஆண்டவரோடு இருந்தோம் என்றால், நம் ஆண்டவரை உண்மையாய் நேசிப்போம் என்றால், பாடி துதிப்போம் என்றால், குடும்பத்தார் நம்மை அற்பமாய் நினைத்தாலும், தெருவில் நம்மை அற்பமாய் நினைத்தாலும், யார் நம்மை அற்பமாய் நினைத்தாலும் ஆண்டவர் நம்மை ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கும்படியாக செய்வார். எவரும் நமக்கு ஆதரவு அளிக்க வேண்டுகிற அவசியமே இல்லை. எந்த மனிதனும் நம்மை உயர்வாக பேச வேண்டுகிற அவசியமே இல்லை. கர்த்தர் நமக்கென்று பாதைகளை திறந்து கொண்டே இருப்பார். யார் மூலமாக யாரிடத்தில் பேச வேண்டுமோ அதை ஆண்டவர் செய்வார். நினைத்து பார்க்க முடியாத உயரங்களை கர்த்தர் நமக்கு தருவார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொல்லாத ஆவி எதுக்காக சவுல் ராஜாவுக்குள்ளே புகுந்தது பார்த்தீங்களா? அப்போ தான் தாவீதுக்கு ஒரு அழைப்பு வரும். அப்போ தான் தாவீதுடைய சேவை சவுலுக்கு தேவைப்படும். அப்போ தான் அவர் ராஜாவுக்கு முன்னால் போய் நிற்பார். எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு திட்டத்தோடு தான் கூட செய்கிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காகவே பல காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். பயப்படாதீங்க. மனுஷங்க ஏற்றுக்கொள்ளனா பயப்படாதீங்க. மனுஷங்க புறக்கணிச்சிட்டாங்கன்னா பயப்படாதீங்க. இப்போ குடும்பத்தாரை புறக்கணிச்சிட்டாருன்னா நீங்கள் பயப்படாதீங்க. வியாதி வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க. பணமே இல்லைன்னு சொல்லி பயப்படாதீங்க. தேவைகள் அதிகமாக இருக்க அப்படி சொல்லி பயப்படாதீங்க. ஐயோ அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்களேன்ட்டு ஒன்றுமே இல்லைன்னு பயப்படாதீங்க. இல்லைங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரியவர், உங்களுக்குள்ள ஆண்டவர் மிகப்பெரியவர், உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் மிகப்பெரியது. இந்த அபிஷேகத்திற்கு ஈடிணையாக இந்த பூமியில் எத்தனை கோடி ரூபாய்கள் கொடுத்தாலும், எத்தனை கோடி ரூபாய் தங்கங்களை கொடுத்தாலும் அது இணையாகவே முடியாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அபிஷேகத்தை மாத்திரம் இழந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்கிறது மறந்துடாதீங்க. அதுதான் முக்கியம் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். முக்கியமற்ற காரியங்களுக்கு இன்றைக்கு ஜனங்கள் பணத்தை செலவழிக்கிறாங்க. ஒன்றுக்கு உதவாத காரியங்களுக்காக வாலிபர்கள் எவ்வளவோ ஓடி ஆடுறாங்க. அது அவர்களை திருப்திப்படுத்தாது என்பதை அவர்கள் அறியவில்லை. அதனுடைய வாழ்க்கையில் நன்மை அல்ல, தீமையே கொண்டு வரும், வியாதிகளையே கொண்டு வரும், மன வருத்தங்களையே கொண்டு வரும், வாழ்க்கையை அழித்துவிடும் என்று அவர்கள் அறியாது இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு பின்னால் ஓடிவாங்க. ஆண்டவரை துதிச்சு பாருங்கள். உங்கள் நெருக்கி இருக்கிற கட்டுகளை உடைப்பார். உங்களை சூழ்ந்திருக்கிற சங்கிலிகளை அவர் உடைப்பார். உடைத்து ஆண்டவர் உங்களை அவர் வானபரியந்தம் அவர் உயர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கே நீங்கள் உங்களை திடப்படுத்துங்க. எத்தனையோ மக்கள் எவ்வளோ பாடுகளை அனுபவிக்கிறாங்க இல்லையா? ராஜா கூட பேய் பிடிச்சி அவர் கஷ்டப்பட்டாராம். மிகப்பெரிய ஆட்கள்லாம் ஒரு நாள் உங்களை அழைச்சி விடுவாங்க, நீங்கள் வரணும் தம்பி, நீங்கள் வரணும் தங்கச்சி. ஏனென்றால் அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அந்த மருந்து உங்கள்கிட்ட தான் இருக்குங்கிறத அவங்க அறிய வருவாங்க. ராஜாக்களாலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நீங்கள் எளிதில் தீர்ப்பீர்கள். உங்களை கண்டு பிசாசு ஓடிவிடும். நீங்கள் ஆராதனை செய்கிற பொழுது எந்த சத்துருவும் எந்த பிசாசு நிற்கவே முடியாது. அதுதான் இந்த நாளில் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குற விசேஷித்த பாடம். ஒரு பக்கம் ஜனங்கள் விழுந்துகிட்டே போகிறாங்க. சவுல் ராஜா சோரம் போயிட்டே இருக்கார். ஆண்டவர் துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கார். அவரை விட்டு ஆண்டவர் நீங்கிறாரு. ஒரு பக்கம் பேய் வந்து அவரை பிடிச்சி பாடாப்படுத்துது. இன்னொரு பக்கம் குப்பையிலும் புடியிலும் கிடந்த தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துறார். அப்பாவால் வெறுக்கப்பட்ட, அவர் அண்ணன்மார்களால் கேவலமாக பேசப்பட்ட, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த தாவீதை ஆண்டவர் அப்படி உயர்த்த ஆரம்பிக்கிறார். தன்னுடைய இடத்துக்கு வர வைக்கிறார். சுரமண்டலத்தை வாசிக்க வைக்கிறார். பேய் போச்சுன்னு கண்டுபிடிக்கிறார். உடனே தன்னுடைய ஆயுததாரியாக மாற்றுறார். அப்பாவுக்கு சொல்லி விடுறாரு, இனி அவன் வரமாட்டான், இங்கே தான் இருப்பான், என் கூட தான் இருப்பான், எனக்கு பிடிச்சி போச்சு, நான் இனி அவனுக்கு வந்து எல்லாம் செய்ய போகிறேன், என் கூட இருக்கட்டும்னு சொல்லி தான் கூடவே அரண்மனையிலே வைத்து கொண்டாரா. பிரித்துக்குரியவர்களே, ஒரு பக்கம் இந்த உலகத்து மக்கள் கீழே போயிட்டே இருப்பாங்க, அழிவை சந்திச்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் தேவனுடைய பிள்ளைகள் உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் மேலே வந்துக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் குடும்பம் மேலே வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் பிஸ்னஸ் மேலே வந்துக்கிட்டே இருக்கும்.
ஒரு பக்கம் ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியாமல் அப்படி திளைச்சு நிற்பாங்க. இன்னொரு பக்கமும் ஆண்டவர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து கொண்டே இருப்பார். என்ன கடினமான சூழ்நிலை வந்தாலும், இந்த உலகத்தை யார் ஆண்டாலும் சரி, இந்த உலகத்தில் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ அவர்கள் படிக்கட்டுகளை ஏறிட்டே இருப்பாங்க, உயர்ந்து போயிட்டே இருப்பாங்க, நன்மைகளை சுதந்திரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது. மனுஷனை கண்டு பயப்படாதீங்க. தாவீது பேயை கண்டு பயப்படலை. பேய் பிடிச்சி ராஜா ஆடிட்டு இருக்கார், உடனே சுரமண்டத்தை எடுத்து வாசிக்கிறார். சின்ன வயசுலேயே அவர் பேய்க்கும் பயப்படலை, மனுஷனுக்கும் பயப்படலை, கோலியாத்துக்கும் அவர் பயப்படலை. அவர் ஆண்டவரை நம்பி இருந்தபடினாலே மனிதர்களோ பேய்களோ அவருக்கு ஒரு பெரிய போராட்டமாக தெரியவே இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர் மனுஷங்களை கண்டு பயப்படுறாங்க, பேயை கண்டு பயப்படுறாங்க. ஆனால் தாவீது அப்படிப்பட்டவர் அல்ல. கர்த்தருடைய அபிஷேகம் அவருக்குள்ளே இருந்ததுனால, அவர் ஆண்டவரை பெர்ஃபெக்டாக புரிஞ்சிருந்ததுனால மனுஷனுக்கும் பயப்படலை, பேய்க்கும் பயப்படலை, யாருக்கும் பயப்படலை. அதே மாதிரி அவருக்கு சின்ன வயசுலேயே ஆண்டவர் அந்த டீனேஜில் இருக்கும் பொழுது ராஜாவுக்கு அட்டண்டராக, ராஜாவுக்கு ஆயுததாரியாக, ராஜாவுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறவராய் மாற்றி ராஜாவோட கூடவே இருந்தார் என்று நான் காண்கிறோம். என்ன ஒரு மகிமை! எல்லா மகிமையும் தாவீதுக்கு வந்தது காரணம் அவர் ஆராதனை வீரனாக இருந்தார், ஜெபிக்கிறவராக இருந்தார், ஆண்டவர் தான் முக்கியங்கிறத தன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டிருந்தார், அபிஷேகத்தை பெற்றிருந்தார். அப்படி நம்ம இருந்தோன்னா நமக்கு எவ்வளோ குறைய வயசாக இருந்தால் கூட கர்த்தர் பெரியவங்களுக்கு ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றுவார். இது செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அபிஷேகம் பெற வாஞ்சியுங்கள், அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. எந்த காரணத்தை கொண்டு அபிஷேகத்தை இழந்துடாதீங்க. அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடலாமா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறேன். இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட எவ்வளவோ மக்கள் அபிஷேகத்தை பெறாமலே தங்கள் காலத்தை வீணடிக்கிறாங்க. ஒரு சிலர் அபிஷேகத்தை பெற்றுட்டு அவங்க பின்வாங்கி போயிடுறாங்க. பேய்கள் அவர்களை அலக்கழிக்குது. ஆண்டவரை தோத்திரம் ஐயா, ஒருத்தரை விட்டு போயிடுச்சு, மறுபடியும் அவங்க பெருக்கி ஜோடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தால், ஆண்டவர் இயேசுவை தேடாமல் இருந்தால் 7 மடங்கு ஆவி வரும்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னொரு பக்கம் அபிஷேகத்தை விட்டுட்டா எல்லாத பேய் வந்துடும் சொல்லி வாசிக்கிறோம். இவைகளெல்லாம் எச்சரிப்பாக ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் குப்பையிலும் புழியிலும் கிடக்கிற உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி கொண்டே இருக்கிறீர். அவரை ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்க வைக்கிறீர், அவர்களுக்கு திறமையை கொடுக்கிறீர், பேய்களை துரத்த வைக்கிறீர், ஆண்டவரே அதிசயங்களை காண செய்கிறீர். அதற்காக நமக்கு சோத்திரம் ஐயா. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரை தோத்திரம் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளோ பேர்கள் நம்முடைய நிகழ்ச்சி நாள்தோறும் பார்க்குறாங்க. ஆண்டவர் ஆர்வத்தோடு கேட்குறாங்க, அவர்களுக்காக உம்மிடத்தில் நான் வருகிறேன் ஐயா. இயேசுவே எமக்கு சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. ரீபா கபானா சந்தரா துபாலா கரபானா ரொபோனியா தூரோதியா காபானியா ரதூரா பலா. வாலிபனே, நீ பயப்படுறா. இந்த சவுல் ராஜா பேயினால் அலக்களிக்கப்பட்டார். நீ பேயினால் அலக்களிக்கப்படலை, ஆனால் பேய்களை கண்டு நீ பயப்படுகிறாய், அசுத்தாவிகளை குறித்து நீ பயப்படுகிறாய், கெட்ட சொப்பனங்களால் சத்துருவனை வாதிக்கிறாய். நீ பயப்படுறது மூலம் நிறுத்து. அந்த பேய்களை விட, பிசாசை விட, இந்த உலகத்தில் இருக்கிற ஆவிகளை விட இயேசு, உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவர். பயத்திற்கு நீ இடம் கொடாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தான் உனக்கு இவ்வளவு நெருக்கடிகள், பிரச்சனைகள் உனக்கு வருகிறது. ரூபா ரபோனா ஷஹர் லத்தூபா ரபோனா கரபோலா மஹல்லத்தூ ரபோனா கரபானா கரபாலா தியா கரபாலா. ஒரு வாலிபனே கர்த்தர் கண்களுக்கு முன்னால் கொண்டு வர்றார். நீ கர்த்தரை தேடுகிறவன், நீ மிகவும் உழைக்கிறவன், நீ ஓடி ஆடுகிறாய், ஆனால் உன்னுடைய தேடுதல்களில் நீ வெற்றி பெறவில்லை. நான் ஆண்டவரை தேடுகிறேன், உழைக்கவும் செய்கிறேன், எனக்கு ஏன் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நீ மிக வருத்தத்தோடு கூட இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஓ ரபூ காபாலா, நீ எனக்குரியவன் மகனே, நீ எனக்குரியவன், உனக்கு தராமல் நான் யாருக்கு தருவேன்? தொடர்ந்து தேடு. நீ எதிர்பாராத நேரத்தில் மணவாளன் வருவார். நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ நினைப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ கபால் தூடா பாவுலா தபூனா காரா பவுலா ஷத்துடி பௌரா பவுலா நிஹருபு கோத்தனி பாலா. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற மகளே, படித்து முடித்து வெளிநாட்டில் போய் நான் படிக்கணுங்கிற ஒரு ஆசை உனக்கு இருக்கிறது. ஆனால் குடும்பத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லை. என் எதிர்காலம் அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று கனவு காண்கிறாய். நீ கர்த்தரிடத்தில் கேளு. பெற்றோர்களால் கொடுக்க முடியல, ஆண்டவர்கிட்ட கேளு. உனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை, வெளிநாட்டில் போய் படிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை. ஆண்டவர்கிட்ட கேளு. கர்த்தர் உனக்கான வழிகளை அதிசயமாக அவர் திறப்பார். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. மரியாரா தூ பௌலோராது நியாக்காரா தூளா ரபூலா கரபலா லகுமா தூர் தூர் தோர் தோ நியாக்காபாலா. பல வருடங்களுக்கு பிறந்த பிள்ளை அம்மா, கணவரும் திடீரென்று மறித்து விட்டார். அவனும் ஆண்டவரை தேடுவதில்லை. அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்க, அவனை தேடுவதில்லை. அவன் ஆண்டவரை தேடுவதில்லை. அவன் வாழ்க்கையில் தாறுமாறுகள் காணப்படுது. பிள்ளைக்காக கண்ணீரோடு ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்பார். அவனை எப்படியாவது ஊழியக்காரனாய் மாற்றுவார்.
அவன் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவன், அவன் எங்கேயும் பெயர முடியாது. போனாலும் ஆண்டவர் அழைத்து கொண்டு வருவார். தொடர்ந்து ஜெபியுங்கள், அப்பொழுது உங்கள் மகன் அவன் ஆண்டவருக்காக வாழ்வதை நீங்கள் காண்பீர்கள். ரீ தோ ரோ தி மோ கோ ரோ தி அம்மா காரா பூனா தூபாரா. வாழ்க்கை மிகவும் கசப்பாக இருக்கிறது. ஒரே பிரச்சனை, ஒரே ஓட்டம். அங்கே எங்கே ஓடிட்டே இருக்கிறீங்க சிஸ்டர். வேலை பார்க்குற இடத்துல ஒரே ஓட்டம், வீட்டில் ஒரே ஓட்டம், ஆனாலும் ஒரு திருப்தி இல்லை. எவ்வளோ உழைச்சாலும் ஒரு சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஒரு ரெக்கக்னேஷன் இல்லை. என்ன இது என் வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்கள். ஒரு பூக்கோ ஒரு தினியான கர்த்தரோ உங்கள் நினைவாக இருக்கிறார். உங்கள் அலைச்சல்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை அவர் அற்பமாய் அவர் எண்ணாதபடிக்கு உங்கள் உழைப்புக்கு தக்க உதயத்தை அவர் சீக்கிரத்தில் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆசீர்வதிங்கப்பா. ரகா மகலா தனகரா. நீங்கள் பிரதர், நீங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சீங்க, எவ்வளோ பேரை நீங்கள் தூக்கி சுமந்தீங்க, எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணீங்க. இன்றைக்கி உங்களுக்கு பலகீனம் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, உங்களால் முடியல, ஒருத்தரும் உங்கள் பக்கமாக இல்லை, மிகவும் வாடி போய் நிற்கிறீங்க. எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், ஒருத்தர் கூட என்னை தேடி வரலையேன்னு வருத்தத்தோடு இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். அவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஆண்டவருடைய கரம் உங்கள் கூட இருக்கும். சீக்கிரமாக அந்த வியாதியிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். தபு கபானா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு குபா தூபா தூபான குபான கரபூல் துணியாரா. மனிதர்களால் ஏமாற்றப்பட்டீர்கள் சகோதரா, நண்பர்களால் ஏமாற்றப்பட்டீர்கள், ஏராளமான பணத்தை இழந்தீர்கள். எவ்வளவோ பணம் இருந்தது, ஏமாற்றப்பட்டதுனால ஒன்றும் இல்லை, ஒரு பிஸ்னஸும் இல்லை, ஒரு வருமானம் இல்லை, தடுமாறி போய் நிற்கிறீங்க. ஆண்டவர் யோபுவை மறுபடி தூக்கி நிறுத்தவில்லையா? அவருக்கு மறுபடி எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கவில்லையா? உங்களுக்கும் கொடுப்பார். உங்களுக்கும் இழந்து போனதை தருவார். உங்களை ஏமாற்றியவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், உங்களை விட்டு சென்றவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். வெலப்படுத்துங்கப்பா. வியாதிகளை நீக்குங்க ஐயா, வறுமையை நீக்குங்க ஐயா, தனிமையை நீக்குங்க ஐயா, தற்கொலை எண்ணங்களை நீக்குங்க ஐயா, கொலை செய்யணுங்கிற எண்ணத்தை நீக்குங்க ஐயா, பெருமைகளை பொறாமைகளை கெடுத்து பேசுகிறத பிறர் அழியணுங்கிற எண்ணங்களை நீக்கி போடுங்க. தேவனே உடைய பிள்ளைகளை ரட்சிங்க, வாலிபர்களை ரட்சிங்க, வயதான கீழே விழுந்து விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அற்புதங்களை செய்யுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளை, இந்திய தாய் திருநாட்டையும் ஆண்டவர் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்களையும் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறியப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. எசப்பா, அடைக்கலான்குரிய முதியோர்களிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you.